ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிபி டேப்லெட் எடுக்கிறத சடனாக ஸ்டாப் பண்ணால் நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம பிபி கண்ட்ரோலில் இருக்குது, டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ நம்ம டேப்லெட் எடுக்க வேணாம், அதை ஸ்டாப் பண்ணலான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சடனாக பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல்சோ டேமேஜ் ஆகும். என்னென்ன ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினான ஆர்கன்ஸு கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின், ஸ்ட்ரோக் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மூளையில் ரத்த கசிவு வரதுக்கு கூட ஆல்சோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சடனாக டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அண்ட் உங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் டேப்லெட்டை சடனாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. கிராஜுவலாக தான் ஆக்சுவலாக டேப்லெட்ஸை இது பண்ணணும், டேப்பரிங் பண்ணணும். இதை தவிர்த்து நமக்கு வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சைட் பை சைடு ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். லைக் ரெகுலராக நம்ம வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். இதை தவிர்த்து நம்ம சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணணும். லைக் 2 to 5 கிராம் பெர் டே, இல்லாட்டி டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு சால்ட் எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களை டேப்லெட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஆல்சோ சைட் பை சைடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.